வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல மசாலா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா 1 கப் வெள்ளை ரவை, இது கூட 1 கப் சேமியா சேர்த்துட்டு ரெண்டையும் மிதமான தீயில 2 நிமிஷம் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். கைவிடாம வறுத்துக்கணும். ரவையும் சேமியாவும் சேரும்போது கிச்சடி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல நல்லா இருக்கும். வறுபட்டுச்சு, தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உப்மா கிச்சடி செய்யும் போது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். பருப்பெல்லாம் கருகாம வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு ஓரளவுக்கு பொன்னிறமானதுக்கு அப்புறமா 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்ல மசாலா ஃப்ளேவர் தரும். 1 டீஸ்பூன் பொடியா நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கிறோம். இதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறோம். அது கூட கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கிறோம். இது கூட 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறோம். இது கூட 1/4 கப் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷா சேர்த்துக்கிறோம். பட்டாணி கூட கேரட், பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் பட்டாணி மட்டும் செய்யும்போது நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் கிச்சடி. இது கூட 10 முந்திரியை உடைச்சு போட்டுக்கலாம். அரை தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 2-3 நிமிஷம் வேகட்டும். இப்போ காய்கறிகள் நல்லா பொன்னிறமா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிச்சடிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணியும் பிளஸ் 1 கப் சேமியாக்கு 1 கப் தண்ணியும் டோட்டலா 4 கப் சேர்த்துக்கிறோம். இந்த அளவுல செஞ்சா பதம் கரெக்டா இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேம்ல கொதிக்கும் போது உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொதிக்கும் போது நம்ம ரவையும் சேமியாவும் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 நிமிஷம் கட்டி தட்டாம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டோம். இதை மூடி போட்டு 4 நிமிஷம் 5 நிமிஷம் வேக வைக்கணும். 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ரவையும் சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துருக்கோம். இப்போ கிச்சடி கொஞ்சம் பசை மாதிரி தெரியும். நெய் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேப் இல்லாம மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பரிமாறணும். அப்பதான் கிச்சடி ஒரு நல்ல ஃபார்முக்கு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு பரிமாறுங்க. இந்த ஃபார்ம்ல ரொம்ப டேஸ்டியா நல்ல பதமா நல்லா இருக்கும் கிச்சடி. கண்டிப்பா உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.